ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணுங்க அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க இல்லை கண்டுக்கிறாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அதுவே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப்பையும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து நான் இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போல்லாம் நான் சொல்லலை, இப்போ வந்து ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு டாக்ஸிக் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற ஒரு பேடான ஹேபிட் தான் இந்த டாக்ஸிக் பிஹேவியர். இந்த டாக்ஸிக்கான பிஹேவியரை அந்த பொண்ணு பண்ணும் பொழுது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகும், நீங்கள் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து டாக்ஸிக்காக இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, இது ரிலேஷன்ஷிப்பை வந்து கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நோட்டிஃபை பண்ணணும். ஏன் அப்படின்னா சில பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரோட ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த டாக்ஸிக் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட விருப்பம் சேஞ்ச் ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த டாக்ஸிக் பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களுடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் டாக்ஸிக் பிஹேவியர். ஏன் ஒரு பையனா அந்த பொண்ணு இனிஷியலாகவே டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா, முதல் ரீசன் நம்ம கூட பேச மாட்டாளோ அப்படிங்கிற பயம். ரெண்டாவது ரீசன் அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுவாளோ அப்படின்னு நினச்சி நம்ம லைஃப்லாம் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிடுவோம். தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காத ஒரு டாக்ஸிக்கான விஷயத்த பண்ணுறா அப்படின்னா சொல்லுங்கள். ஒன்று அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்த மாற்றிக்கிடுவாங்க, இல்லை உங்களை விட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு டைமாவது சேவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுற ஒரு பொண்ணை ஆரம்பத்திலே உங்களால் சூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு சண்டை வரும். எக்ஸ்ட்ரீம் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுவோம். இல்லை நீ மேரேஜுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைவர்ஸ் தான் நிற்கும். நீங்கள் டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியராக அந்த பொண்ணுக்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கிற சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக போயிடும். நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த விஷயத்தை பண்ணும் பொழுது நீ அட்ஜஸ்ட் பண்ணுவ, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பப்ளிக்கான விஷயத்தில் பப்ளிக்காக ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா பையனும் உங்களை கேவலமாக பார்ப்பான். உங்களை மட்டும் கிடையாது, அந்த பொண்ணையும் தான் கேவலமாக பார்ப்பான். என்னன்னா இது பப்ளிக்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஒரு பயம் அதிக மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பெக்டை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அந்த டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியரை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த பொண்ணுக்கிட்ட நோட்டிஃபை பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிற சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணையே சேஞ்ச் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நம்பர் 2, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போய் ஒரு ஃபேக்கான லைஃப்பில் இருக்குமோ அப்படிங்கிற உறுத்தல் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பிடிக்காது. அவங்க அம்மாவுக்காக கூட அதை மாற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு பிடிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சூப்பர் பபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணாதீங்கடா. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணுக்காக தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த பொண்ணோட டாக்ஸிக் பிஹேவியரை. ஒரு நாள் உங்களவே வேணாம்னு தூக்கி எறிஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற எவனையுமே உனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயம் அந்த பொண்ணுக்காக நிறைய நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது எவன் மேலே உனக்கு நம்பிக்கையே வராது. ஸோ ஆரம்பத்திலே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாக சொல்லு, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கும், எனக்காக நீ மாற்றிக்கல அப்படின்னா கூட ரிலேஷன்ஷிப்புக்காவது மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண தப்பே கிடையாது. நம்பர் 3, ரொம்ப முக்கியமான விஷயம், உன்னுடைய மென்டல் ஹெல்த், உன்னுடைய ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த பண்ணுறா அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ணும். நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒன்று அறியாமலே ஒரு ப்ரெஷர் வரும். என்னடா இது அவள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ கண்டுக்கிறவே மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுனால அவன் ஃபேமிலியவும் மதிக்க மாட்டாங்க சேர்ந்து. என்னடா இது அவள் வீட்டு அந்த பொண்ணு இருக்காளா, அவள் அப்படி பண்ணுறாலாம் இப்படி பண்ணுறாலாம், அந்த வீட்டில் எவனும் கண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண, நீ கெட்ட பேர் எடு, நீ நாசமாக கூட போ. உன் ஃபேமிலி என்னையா பண்ணாங்க, அவங்களுக்காவது ஆரம்பத்திலே சொல்லு, இல்லை இது வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட ரெஸ்பெக்டை அஃபெக்ட் பண்ணும், இது வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. நம்பர் 4, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. ரொம்ப சிம்பிள் தான். நீ அந்த பொண்ணுக்காக தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் உன்னுடைய ரியல் கேரக்டர் வெளியே வந்துருச்சு. ரியல் கேரக்டர் வெளியே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே நீயும் க்ளோஸு, உன்னுடைய லைஃபும் க்ளோஸு, அந்த பொண்ணும் ஓடிடும். முக்கியமாக அந்த பொண்ணுக்காக நீ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப. நிறைய பேர் இங்கே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறத விட கூட வர பொண்ணுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, அது வேறு கதை. ஆனால் இப்படி வந்து நீ வந்து திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி நீ செட்டில்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது
ஒரு பொண்ணு வந்தோட டாக்ஸிக் பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள் கம்பி மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்னா குத்திக்கே தான் இருக்கும். என்னைக்காவது விடணும்னு நினச்சி விட்டேன்னு வச்சுக்கோ, உன் கையும் காயமாக இருக்கும், சுற்றி இருக்கவனையும் அடித்து அவனையும் காயப்படுத்தும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே மரியாதையாக இல்லை இது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு செட் ஆகாது, முக்கியமாக நம்மளுடைய ஹாப்பினஸுக்கு செட் ஆகாது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கிற ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா அந்த பொண்ணையே சேஞ்ச் பண்ணி ஆரம்பத்துலேயே. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இங்கே நிறைய பொண்ணுங்க வந்து டாக்ஸிக்கான பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதை கண்டிக்க முடியாமல் நிறைய பேர் அதை சைல்டிஷ் பிஹேவியர்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுங்க, ஒரு லெவலுக்கு கொடுக்கலாம். எந்த குழந்தையோட பிஹேவியரில் வன்மை இருக்குது? உண்மையாகவே அந்த பொண்ணு டாக்ஸிக்காக இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல இனிஷியேட் பண்ணியா, ஐயோ நீ டாக்ஸிக்கான விஷயத்த பண்ணுறடி, தயவு செஞ்சு இதை மாற்றிக்க அப்படின்னு சொல்லு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கே ரியலைஸ் ஆகும், ஓ நம்ம டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி. நீ வந்து சைல்டிஷாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ மோட்டிவேட் பண்ணுற அப்படின்னா அது மட்டும் கிடையாது, அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட வேண்டியது. இன்னொரு கப்புள்ஸ் நல்லா இருப்பாங்க, ஓ இப்படி தான் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அவங்களையும் டாக்ஸிக்காக மாற்றுறது. நீ கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனையும் சேர்த்து கெடுக்காத. ஒரு பொண்ணு டாக்ஸிக்காக இருந்தால் அப்படின்னா ஓப்பனாக சொல்லி டாக்ஸிக்குன்னு. இந்த பொண்ணாட ஆர்வம் அந்த சொசைட்டியில். அதை விட்டுட்டு நீங்கள் கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனையும் சேர்த்து கெடுக்கிறது. ஆக்சுவலாக நிறைய பொண்ணுங்கக்கிட்ட அவங்க இன்டிமேஷன் பண்ணுனா, அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாவே திருந்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பொண்ணுங்களை கெடுக்கிறதே நம்ம தான். ஸோ இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. நான் வன்மத்தை கக்கலை, முக்கியமாக சொல்கிறேன், நான் வன்மத்தை கக்கலை. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.